வணக்கம் நண்பர்களே. தேர்தலுக்கு முந்தைய என்னுடைய பல வீடியோக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாத்திலுமே நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை தப்பித்தவறி விஜய் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு, அந்த தாவேகா அல்லது அவர்களுடைய கூட்டணியோட ஒரு ஆட்சி அமையிருதுன்னா அப்ப என்ன மாதிரியான விபரீதங்கள் ஏற்படும், மக்கள் என்ன மாதிரியான துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், அன்றாட பெண்கள் என்ன மாதிரி சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு நான் அதுல சொல்லியிருப்பேன். குறிப்பா பெண்கள். ஏன்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுன்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருந்த காலத்துல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பெண்களிடம் எப்படி நடந்துகிட்டாங்க, எந்த அளவுக்கு தகாத முறையில் அவங்க அந்த பெண்களை நடத்தினாங்க, அல்லது ஏற்கனவே திருமணமான பெண்ணை எப்படி அந்த கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் ஒரு ஒரு கள்ள உறவில் இருந்தாரு. இதெல்லாம் நீங்க அப்பவே பல செய்திகள் பார்த்திருப்பீங்க. அந்த அந்த செய்திகளுக்கெல்லாம் எந்த விதமான எதிர்வினையும் விஜயோ அல்லது அவங்க கட்சியோ ஆற்றியதில்லை. அதே போல எந்த நடவடிக்கையாவது எடுத்தாங்கன்னா அதுவும் வெளியே தெரிஞ்சிருக்காது. நான் அப்போ சொன்னேன், இது ஆட்சிக்கு வந்தா இது பல மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா ஆட்சின்னா கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு சூழல்ல அந்த கட்சி இருந்த போதே அந்த நிர்வாகிகள் தறிகெட்டு ஆடினாங்க. அங்க அந்த கூட்டங்களுக்கு வருகிற பெண்கள் படுகிற பாடுகளை எல்லாம் பல்வேறு பத்திரிகையாளர்கள், குறிப்பா தொலைக்காட்சி நிருபர்கள் விவரிச்சிருந்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இளம் பெண்கள் அந்த கூட்டங்களுக்கு, தாவேகாவினர் நடத்துகிற கூட்டங்களுக்கோ அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாலோ அங்கு போகிற அந்த பெண்களை எப்படி அவங்க அத்துமீறி அவங்க கிட்ட நடந்துக்கிறாங்க, அவர்களை எப்படி தகாத முறையில் அவங்க உடல் ரீதியாக துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பல செய்திகள் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் யாரும் காதல் வாங்கல. அந்த கட்சியை ஒரு பெரிய கட்சியை மாத்தி அவங்களுக்கு அதிக எம்எல்ஏக்களை கொடுத்து இன்னைக்கு அவங்க ஆட்சியிலே உட்கார்ந்துட்டாங்க. இப்போ அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக, என் கையில் அதிகாரம் இருக்கு, நான் நினைச்ச என்ன வேணா பண்ண முடியும், நான் நினைச்ச அவனுக்கு வேலை வாங்கி தர முடியும் அல்லது வீட்டில் உட்கார வைக்க முடியும், நான் நினைச்ச உன்னை இல்லாமே பண்றவன், இந்த ரீதியில் அவங்க மிரட்டி அந்த பெண்களை எல்லாம் அவர்களுடைய இச்சைக்கு பலியாக்குகிற அந்த கொடூரம் தொடர்ந்து அரங்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க. இப்போ ஏற்கனவே இந்த கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ ஒருத்தர், அந்த எம்எல்ஏவுடைய நண்பர்கள் இவர் பேரை சொல்லி நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. அந்த பெண் இந்த கொடுமைக்கு ஆளான பிறகு வெளியில் மீடியாவில் பேசுது, ஏற்கனவே என்னை மாதிரி இன்னும் ஒரு பெண்ணு இதே மாதிரியான ஒரு வன்கொடுமைக்கு ஆளாகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு பார்த்தா இதே பாலியல் வன்கொடுமையை தாவேகாவோட நிர்வாகியே செஞ்சிருக்காரு. போலீஸ்ல அது புகாராயிருக்கு, அவரை கைதும் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 3 வழக்குகள் இது போல தாவேகா நிர்வாகிகள் மேல இருக்கு. அவர்கள் பெண்களிடம் அத்துமீறி நடந்துகிட்டாங்க, பெண்களை நான் ஆசை வார்த்தை கூறி அவங்களை ஏமாத்தினாங்க அல்லது வலுக்கட்டாயமாக அவங்கள கெடுத்தாங்க. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள இருக்கு. இப்போ ஏன் இதை ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, எந்த ஒரு அரசாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்துல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த விஷயத்துல இவ்வளவு லெத்தார்ஜியா, இவ்வளவு தூரத்துக்கு கண்டும் காணாமல் இருந்து நான் பார்த்தல. இவங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்குனாங்க, பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் கூட நிகழாம நான் பார்த்துப்ப அப்படியெல்லாம் முழங்கினாங்களே தவிர நடைமுறையில் அதை என்னவா அவங்க கடைபிடிக்கிறாங்க, எப்படி அதை அவங்க ரொம்ப கட்டுப்பாடாக வச்சிருக்காங்களன்னா சுத்தமா இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிற விஷயம். இதெல்லாம் அவங்களுக்கு தாவேகாக்காரங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும், அல்லது விஜய் சாருக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக கூட இருக்கும். ஆனால் களத்தில் நடக்கிறது அவர் கவனத்துக்கு வரணும். அப்போ தான் அந்த முதல்வர் அப்படிங்கிற அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு ஏதாவது செய்யறதுக்கு அவரால் முடியும். கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாது, என் காதல் எதுவும் இல்லை, நானும் எதுவும் பார்க்கல அப்படிங்கிற மனப்பான்மையோடு செயல்பட்டால் இந்த மாதிரியான குற்ற நிகழ்வுகள் தினசரி அரங்கேறிக்கிட்டே இருக்கும். நம்ம தினமும் வீடியோ போட வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கும், அதே போல் நிர்வாக சீர்கேடுகளுக்கும், மின்சாரத்துறையில் நடக்கிற அந்த கேவலமான நிகழ்வுகளுக்கும். மின்சாரத்துறையெல்லாம் கைமீறி போயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக மோசமான நிர்வாகம். நீதிமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க, ஒரு பதில் கூட சொல்ல முடியல இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியல. தேவைக்கு ஏற்ற மின்சாரம் இருக்கான்னா இருக்குன்றாங்க, எவ்வளவு தேவைன்னா இத்தனை 1000 யூனிட் தேவை அப்படின்றாங்க. இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னா
அதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க. அப்புறம் ஏன் கரண்ட் தர முடியலன்னா அது வந்து யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி போறாங்க. இப்படித்தான் வந்து இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இருக்கு. இதுல முதல்வர் வந்து டெல்லிக்கு போனாரு. நிதி ஆயோக், அதாவது பிளானிங் கமிஷன். நிதி ஆயோக்னா பல பேர் ஐயோ என்னது நிதி ஆயோக் அப்படின்னா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம், ஏன்னா பல 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் புழக்கத்தில் இருந்த அந்த வார்த்தை பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, இதை வந்து இவங்க நிதி ஆயோக்குன்னு மாத்திட்டா அப்படி நாடு வந்து வளர்ந்து கிளுகிளுன்னு ஆயிடும் அப்படின்னு நினப்பு இவங்களுக்கு எல்லாம். அதாவது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு ஆட்சியாளர்கள் கையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. பிளானிங் கமிஷனுங்கிறது எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தது. இப்போ நிதி ஆயோக்குன்னு உடனே வந்து பல பேருக்கு தெரியல. நிறைய பேர் கேட்குற நிதி ஆயோக்குன்னா என்னங்க, எதுக்கு அங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க நிதி ஆயோக்குன்னு பேரை மாற்றின பிறகு நடக்கிற 12வது கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் உட்காந்து நமக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை, அதுக்கு எவ்வளோ நிதி தேவை, நம்முடைய கோரிக்கைகள் என்ன, அதெல்லாம் வந்து பிரதமர்கிட்ட சொல்லி மத்திய அரசிடம் சொல்லி அதற்காக அவர்கள்கிட்ட ஒரு இணக்கமான ஒரு ஒத்துழைப்பை வந்து கோருவது தான் அந்த நிதி ஆயோக்கில் முதல்வர்கள் பங்கேற்பதன் நோக்கம். பட் எல்லா முதல்வர்களுமே வந்து அப்படி இணக்கமான சூழலில் தான் போய் உட்கார்றாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பலருக்கும் பல்வேறு விதமான கொள்கை ரீதியான முரண்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்னே 5 ஆண்டு காலம் மு.க. ஸ்டாலின் இருந்தப்போ வந்து அவர் 2-3 கூட்டங்களில் வந்து அவர் கலந்துக்கவே இல்லை. பதிலாக நிதி அமைச்சரையோ அல்லது மற்றவர்களை தான் வந்து அனுப்புவார். அவங்க வந்து நம்முடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்க நிறைவேற்றுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. பெரும்பாலும் நம்முடைய கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவி சாய்த்ததே இல்லை. இப்போ முதல்வர் விஜய் போயிட்டு காரப்பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு பிரதமர்கிட்ட தங்கள் கோரிக்கையை கொடுத்துருக்கார். அதாவது கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கணும், மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்துதுன்னு கேட்காம நிதி ஒதுக்குங்க. அதே போல் திருக்குறளை வந்து தேசிய இலக்கியமாக அறிவிங்க. இது என்ன ஒரு இது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த திருக்குறள் பாலிடிக்ஸ் உண்மையாகவே திருக்குறள் ஏற்கனவே உலக பொதுமறை ஆயிடுச்சு. அது உலகளாவிய ஒரு இலக்கியமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இந்தியா, தமிழ்நாடு, தமிழ் அப்படின்னாலே திருக்குறள் தான் வந்து நம்பர் 1 முதல்ல நிற்கிது. இதுக்கு மேலே வந்து அதுக்கு என்ன இவங்க பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஒன்றா திருக்குறளை கொண்டு போய் முன்னாடி வச்சுக்கிறாங்க. இதை நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் இது தேவையற்ற பப்ளிசிட்டிக்காகவே இதை பயன்படுத்துகிறாங்களோ, நான் தமிழை எனக்கு தமிழ் உணவு ஜாஸ்தி அப்படின்னு காட்டுறதுக்காக இதை பண்ணுறாங்களோ அப்படின்னு கேட்க தோணுது. அது தயவு செஞ்சு திருவள்ளுவரை திருக்குறளை விட்டு தொலைங்க. அது ஏற்கனவே உலகளாவில் பரவி உலகளாவிய மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி போச்சு. உலகத்தில் பைபிளுக்கு அப்புறமா மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதன் புகழ் உலகளாக போயிடுச்சு. இது புரியாமே திரும்ப திரும்ப வந்து இதையே வச்சு இங்கேயே வந்து ஓண்டுகிட்டு இருக்காதீங்க. அதுக்கு அடுத்து இந்த மேகதாது அணை கட்டுற விவகாரம், அதை பற்றி இவர் என்ன பேசினாரு அல்லது மோடி கிட்ட வெளிப்படையாக ஏதாவது வலியுறுத்தினாரா ஒன்றும் தெரியல. அங்கே போய் சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாரையும் பார்க்குறாரு. அதுக்கும் இவர் போகிறதுக்கு முன்னாடியே டி.கே. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் போய் அங்கே உட்காந்துடுறாரு. இவர் இந்த மேகதாது அணையை பற்றி ஏதாவது பேசினாரா? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. போனார், ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற மாதிரி விஜயனுடைய அந்த டெல்லி விசிட்டு அல்லது அவர் சட்டமன்றத்துக்கு வர்றது அல்லது வேற எங்கேயாவது போகிறது எல்லாமே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் கண்டென்ட்டாக மாறி போச்சு. இப்போ இத்தனை காலமாக எல்லா சிஎம்மும் எல்லா அரசியல் தலைவர்களும் போகாததெல்லாம் இல்லை. டெல்லிக்கு அவங்க போனது இல்லையா, அல்லது தலைமைச் செயலகத்துக்கு போனது இல்லையா, அல்லது வேற எங்கேயாவது ஒரு அரசியல் நிகழ்வுக்காக வந்து போனது இல்லையா, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டதில்லை. இப்போ விஜய் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே வந்து ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டாக வந்து கிரியேட் பண்ணி அதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சேனல்களில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. தயவு செஞ்சு வந்து ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணுங்க. நம்ம இத்தனை 7 வருஷம் இதுக்கு முன்பு ஜெயலலிதா காலத்தில், எடப்பாடி காலத்தில் தான் வந்து இந்த மேட்டூர் அணையை வந்து கரெக்டான டைமுக்கு திறக்க முடியாமல் போச்சு. ஜூன் 12ங்கிறது தான் ஒரு பர்த்டே மாதிரி ஷார்ப்பாக அன்னைக்கு வந்து திறந்துடுவாங்க. எந்த முதலமைச்சராக இருந்தாலும், எடப்பாடியாக சரி, மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி. இது குறிப்பாக மு.க. ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட இந்த ஜூன் 12ன்ற தேதி தவற விட்டதே கிடையாது. கரெக்டாக 12 திறந்துடுவார். குறுவை சாகுபடி நடக்கும், எல்லா டெல்டா மாவட்டங்கள் நடக்கும். அதை நம்பி இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் பாசங்கிறது போகும். கடைமடை வரைக்கும் போகிறதுக்கு கால்வாயை சரி பண்ணுற வரைக்கும் வந்து வேலை பார்ப்பாங்க. பண்ணல்னா வந்து எல்லாரும் அரசை வந்து குறை சொல்கிறதும் குய்ய முறையான்னு சொல்லிட்டு போராடுறதும் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். ஆனால் முதல் முறையாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இன்னைக்கு மேட்டூர் டேம் திறக்கப்படவில்லை. மேட்டூர் டேம் திறக்கிறதுக்கு முதலமைச்சர் எப்படிங்க குறை சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்க.
இதற்கு முன்பு இருந்த அரசுகள்லாம் என்ன பண்ணாங்க? மேட்டூர் டேமில் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, கோரிக்கை விடுவாங்க, வழக்கு தொடுப்பாங்க, அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தில் போய் முறையிடுவாங்க. என்னென்னவோ பண்ணி கரெக்டாக தண்ணி எங்களுக்கு வந்தாவணும், 12 திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் விடாப்படியாக நின்று மேட்டூர் டேமை திறந்துடுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்துருச்சு, அங்கே சரியாக மழை பெய்யல, ஆற்றுல தண்ணி வரல, ஸோ டேமை திறக்க முடியாது, இப்போதைக்கு திறக்க சாத்தியமே இல்லைன்ட்டாங்க. திறக்க முடியாதுன்னா இன்னைக்கு இல்லை, அடுத்த வாரமாக திறந்துருவாங்க. அப்படின்னா இப்போதைக்கு மேட்டூர் அணை திறப்பதற்கு சாத்தியமே இல்லைன்ட்டாங்க. இதுதான், இந்த நிலை தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தலையை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த நிலை வரக்கூடாது? எப்படி இவங்க வந்தால் வந்துடும். ஏன்னா இவர்கள் திறமையற்றவர்கள், அல்லது நிர்வாகத்திறன் தெரியாது, இவங்க நிர்வாகத்துக்கே புதுசு. நிர்வாகம்னா என்னன்னு கேட்கக்கூடிய இந்த கும்பல் வந்துச்சுன்னா இவங்களே மிக எளிதில் ஏய்க்கலாம், எளிதாக வந்து இவங்களை சமாளிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னே இருந்த அரசுகளை அப்படி சமாளிக்க முடியாது. அவங்க கேள்வி கேட்பாங்க, கோரிக்கை வைப்பாங்க, வழக்கு தொடுப்பாங்க, என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ அத்தனை வழியிலும் போயிட்டு நெருக்கடி கொடுப்பாங்க. ஆனா இந்த அரசு அப்படி எந்த நெருக்கடியும் தரல. ஏன் 12ஆம் தேதி டேம் திறக்கல, தண்ணி வரலன்னு விவசாயிகள் வந்து யோசிக்கணும். ஓட்டு போடுறது, அதாவது டெல்டா மாவட்டங்கிறது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. அந்த டெல்டா மாவட்டத்தில் இவங்க ஒரு ஓட்டையை போட்டாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு அந்த காவிரி நதியில் வந்து தண்ணீர் வரல, விவசாயத்தை சொன்ன தேதியில் வந்து அவங்க விவசாய பணிகளை வந்து தொடர முடியல. எல்லாத்துலேயுமே இது நடக்குங்க. எல்லா துறைகளிலுமே வந்து இந்த ஒரு தேக்கமோ மெத்தனமோ அல்லது சீரழிவோ இனி வந்து தொடராது, தவிர்க்கவே முடியாது. இவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து பல ஆண்டுகள் தேவைப்படும். அது வரைக்கும் வந்து நீங்கள் இந்த கஷ்டங்களை எல்லாம் வந்து அனுபவிச்சு மேலும் 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 தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமோ தொழில் வளமோ இன்னும் விவசாயமோ வீணாக போகிறத வந்து நம்மளால் இது எவ்வளோ நெகட்டிவாக சொல்லணுமான்னு கேட்டால் உண்மையை சொல்கிறோம், அவ்வளோதான். அது நெகட்டிவாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே தொழில்துறை வந்து நக்கிட்டு போயிடுச்சு. இண்டஸ்ட்ரியலில் ஒரே ஒரு மாதத்தில் ஆல்மோஸ்ட் வந்து 40-45,000 கோடிக்கான முதலீடுகள் ஆந்திராவை நோக்கி போயிருக்கு. குறிப்பாக ஆந்திராவுக்கு மட்டும் போயிருக்கு. இங்கே தொழில்துறை அமைச்சர் வந்து கொரியா போயிட்டு அங்கே இருக்கிற ஹூண்டாய் அந்த நிறுவனத்தில் ரீல்ஸ் எடுத்து போட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஏதாவது வந்து இவங்களுடைய முயற்சியா? ஏற்கனவே இருந்த அரசனுடைய முயற்சி, அரசனுடைய சாதனை, அதை தான் சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கொரியா போனாங்க, அதுவும் இவங்களோட தானே. அது ஏற்கனவே திமுக கடந்த ஏப்ரல் மாதத்திலே வந்து அது நடைமுறைக்கு வரவிருந்த திட்டம். தேர்தல் வந்துருச்சு, ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சுன்றதுனால தள்ளி போச்சு. அதை போய் இவங்க விசிட் பண்ணிட்டு என்னமோ இவங்களே சாதிச்ச மாதிரி வந்து இவங்க அங்கே சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் பல விஷயத்துலேயே. இப்போ போய் டெல்லியில் போய் முதலமைச்சர் விஜய் வந்து என்ன பேசினார்? தமிழ்நாடு அரசின் சாதனைகள்னு பேசினார். இதெல்லாம் யாரோட சாதனைகள் சார்? உங்கள் சாதனையா? 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி, 30 நாளில் தெலுங்கு கற்றுக்கிற, 30 நாளில் விஜய் அரசின் சாதனைன்னு சொல்லிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து திமுக அரசின் சாதனை. கடந்த 5 ஆண்டுகளாக மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செய்த சாதனையோடைய பட்டியலை போயிட்டு நீங்கள் டெல்லியில் வாசிட்டு வரீங்க. அதுதான் வந்து நீங்கள், அதுக்கு தான் உங்களை ஸ்டிக்கர் ஓட்டுற அரசு, அடுத்தவங்க சாதனைக்கு நீங்கள் இனிஷியல் போட்டுக்கிறீங்க அப்படின்னு இதுக்கு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு.